பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஆவி ஆத்மா சரீரம்னா என்ன, அது மூன்றும் குற்றமற்றதாக காக்கப்பட்டு பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்னென்ன காரியங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிறதுங்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்கிறோம், ரெண்டாவது அதனால் எவ்வளோ காரியங்கள்லேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், இன்னும் என்னென்ன காரியங்களை விடுதலை ஆகணும், அதற்கு என்ன செய்யணும், ஆண்டவரோட வருகைக்கு நேரம் எப்படி நம்ம ஆயத்தமாகிறதுங்கிறது குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான். ரெண்டாவது, இந்த காரியத்திலலாம் நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு விடுதலை உள்ள வாழ்வை வாழ்கிறோங்கிறது நம்ம விசுவாசிச்சு இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பூரணப்பட முடியும். இதற்கு நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். குறிப்பாக ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பவுல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது ஒரு பாவம் செய்கிற ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனுமே அந்த பாவத்தை விரும்பி செய்கிறது கிடையாது. அதாவது அது பாவம்னு தெரியும். இப்போ ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு காரியத்துக்கு அடிமையாக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அது பாவங்கிறது அவங்களுக்கு தெரியும், அது செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்புறம் ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிறந்திருக்கோம். தேவன் நம்மளை படைக்கும் பொழுது அப்படி படைக்க கிடையாது, ஆவிக்குரிய தன்மையோடு தான் படைச்சார். பட் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக அந்த ஆவிக்குரிய தன்மையை இழந்து நம்ம மாம்சத்துக்குரிய மனுஷங்களாக மாறிட்டோம். அப்போ மாம்சத்துக்குரிய மனுஷனால் அந்த பாவத்தையெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எதிர்த்து நிற்க முடியாது. அது பாவம்னு தெரியும், அது செய்யக்கூடாதுன்னு தெரியும், அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறதும் கிடையாது, ஆனால் நம்ம செய்வோம். இதுதான் நம்ம பிறந்திருக்க இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு சரீரத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிறந்து வந்திருக்கோம். அப்போ நம்மளால் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போது இதுலேருந்து யார் விடுதலை ஆக்குவார்? அவரே சொல்லியிருக்காரு, நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார்? இயேசு கிறிஸ்து தான் விடுதலையாக்க முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா, பூமிக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பாடுகளெல்லாம் அனுபவித்து மறித்து என்ன செஞ்சார், உயிரோடு எழும்பி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை உங்களை குடிக்கிறேன், அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்பொழுது நம்மளை பூர்ணப்படுத்தி பரிசுத்தமாக வாழ கிருபை தந்து என்ன செய்வார், அவரோட வருகைக்கு நேராக நம்மளை நடத்த முடியும். ஸோ நம்மளால் முடியாது. இதை குறித்து இன்னும் வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்கள் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போயிடும். பாருங்கள், ரோமர் 7:19 சொல்லுது, அதனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்போது நமக்கு என்ன செய்கிறோம், விரும்புகிறது நன்மை தான், ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, தீமையை விரும்புறதில்ல. ஆனால் நம்ம செய்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்கும், தீமையை தான் செய்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளால் அது என்ன செய்ய முடியாது. பாருங்கள், அது அடுத்த வசனம் பாருங்கள், ரோமர் 7:20, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது நம்ம கிடையாது, நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. நமக்குள்ளே வாசமாக இருக்க பாவம் தான் அப்படி என்ன செய்யுது அப்படின்னா செய்ய வைக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஒரு சரீரத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிறந்திருக்கோம். ரோமர் 7:23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்ளுகிறது. பாருங்க, அப்போ அது என்ன செய்யுது, பாவ பிரமாணங்களை நம்மளை என்ன செய்கிறது, சரியாக்கி கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி அதை போராடுகிறது அப்படிங்கிறத குறித்து அவரே அங்கே என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்கார். இன்னும் பாருங்கள், ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்கள், அப்போது நிர்பந்தம் நமக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது, தப்பு எது சரி எது, ஆனால் அதை நம்மளால் செய்ய முடியல. அப்போ இந்த நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலேருந்து யார் விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கேட்குறாரு. பாருங்கள், அடுத்த ரோமர் 7:25, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நமக்காக மறித்து என்ன செஞ்சுட்டாரு, உயிரோடு எழும்பிட்டாரு. அவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கறனால அவர் நமக்கு அந்த என்ன செய்கிறார், இழந்த அந்த தன்மையை நமக்கு என்ன செய்கிறார், ஆவிக்குரிய தன்மையை பெறுகிறதற்கு கிருபையாக என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலைங்கிறது குறித்து இந்த பகுதியில் அடுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் பூமிக்கு வந்தனால தான் மரணம் வருகிறது, மரணம் வந்தனால என்னன்னா நியாயப்பிரமாணமும் வருகிறது, அடுத்த சாபமும் வருகிறது. இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீப்பாக பார்க்க போகிறோம். பாவம் செய்யக்கூடியதான ஒரு சரீர அமைப்போடு தான் நம்ம பிறந்திருக்கிறோங்கிறத குறித்து பார்த்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். எதெல்லாம் பாவம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியிலைன்னா சாபம் வரும்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ இதில் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இதை வேதத்தோட வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. ரோமர் 6:6 வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லோருமே அந்த பழைய பாவ சரீர பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசிக்கணும். அப்போது நம்ம அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 6:7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். யாரெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டார்களோ அவர்கள் எல்லோருமே என்ன செஞ்சுட்டாங்க, பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டுட்டாங்க. ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசனம் சொல்கிறது. இன்னும் நம்ம பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்னா எதில் நம்ம சரி செய்யணுங்கிறத நாமே நிதானித்து ஆராய்ந்து பரிசுத்த ஆவியானவரோட கிருபையோடு அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரி செய்யணும். ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள்னு வசனம் சொல்கிறது. வசனத்தின்படி இருக்கிறதா இல்லையா நம்ம வாழ்க்கை? அப்போ இல்லை என்றால் நாம் எதில் நம்ம சரி செய்யணுங்கிறத நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் அப்படின்னா உணர்ந்து அதற்கேற்ற விதத்தில் நம்ம பரிசுத்த ஆவியானவர் இடத்துல என்ன செய்யணும், கிருபை கேட்டு பெற்று நம்ம என்ன செய்யணும், நம்மளை சரி செய்து கொள்ளணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 6:22 நீங்கள் இப்பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகிறதுனால அதுக்கு முடிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா நித்திய ஜீவன். அப்போது நித்திய ஜீவன் அப்படிங்கும் பொழுது மரணத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். இது சரீரத்துக்கான மரணம் கிடையாது, ஆத்மாக்கான மரணம். ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கக்கூடிய வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மரணத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோங்கிறத குறித்து பார்த்தோம். அடுத்ததான் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. ரோமர் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்கிறார். அப்போது அவரை ஃபாலோ பண்ணுற நாமளுமே நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சிருவோம், கை கொள்ளுவோம். அப்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். ரோமர் 7:6 இப்பொழுதும் நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்தின்று நாம் மரித்தவர்களாகி அதை நின்று என்ன செஞ்சுட்டோம், விடுதலையாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சுட்டோம், ஏன்னா அதை நம்ம கை கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியினோட கிருபையோடு நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற்றுகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சாபத்திலிருந்து விடுதலை. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை இவங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தோட சாபம் இன்னும் நம்மளுடைய பரம்பரை தலைமுறையாக வரக்கூடிய எல்லா விதமான சாபம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லா சாபங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை வந்து யாருக்கு இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. அப்போ நம்ம அதுலேருந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விடுதலையாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இப்போ இதுலேருந்து எதுல தான் விடுதலையாக்கப்பட்டோம்னு பார்த்தோம். அடுத்து வந்து நித்திய ஜீவனை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக யூத குலம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்புங்கிறது இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த புறஜாதியராக இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் சிலுவையில் என்ன செஞ்சுட்டார், மரித்துட்டார். எல்லோருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கிறாருங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 2:15 நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்ற அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இன்னும் எபேசியர் 2:17 வசனம் அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ எல்லோருக்குமே நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா சுவிசேஷத்தை சமாதானமாக அறிவித்து எல்லா ஜனங்களுக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக சிலுவையில் என்ன செஞ்சுட்டார், மரித்தார். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லோருக்குமே நித்திய ஜீவன், எல்லோருமே விடுதலையாக்கப்படுகிறோம். சாபம் பாவம் மரணம் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா விடுதலையாக்கப்படுகிறோங்கிறத குறித்து பார்த்தோம். அதற்காக தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டோங்கிறது பார்த்தோம். இன்னும் நம்ம சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒருவேளை நம்ம இழந்திருப்போமே, ஆனால் அதையுமே நம்ம என்ன செய்யலாம், விடுதலையோடு வாழ்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போது இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து அந்த விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்கிறது, பூரணமாக எப்படி பெற்றுக்கொள்கிறது, எப்படி பரலோகத்தில் விடுதலையோடு பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், அவர் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அப்போது எப்படி வந்து நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படிங்கிறதையும், எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்கிறது, அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், இன்னும் நம்ம எதெல்லாம் வந்து விடுதலையாக்கப்படணுங்கிறத குறித்து வர நாட்களில் பார்ப்போம். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கக்கூடியது கிடையாது, தொடர்ந்து நடக்கக்கூடியதான ஒரு ப்ராசஸ். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை இதை பற்றி நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமென்.